ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 12 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். 1, 96வது ஆஸ்கர் விழாவில் ஆஸ்கர் விருது வென்ற திரைப்படம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி. உங்களுக்கே தெரியும், ஆஸ்கர் விருதுன்றது ஒரு படத்துக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்தெந்த சினிமாக்கள் புகழ் பெறுதோ ஸோ அந்த படத்துக்காக கொடுக்கறது தான். ஸோ இந்த 4 படமே ஆஸ்கர் விருதை வாங்கியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஓப்பன் ஹெய்மர் மட்டுமே கிட்டத்தட்ட 8 விருது வாங்கியிருக்கு. ஓப்பன் ஹெய்மர் இதான் அதிகபட்சமாக இந்த ஆண்டு விருது வாங்கியிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே பார்க்க முடியாது. முக்கியமாக சிறந்த நடிகர் யார், சிறந்த நடிகை யார், சிறந்த டைரக்டர், மேக்ஸிமம் இதான் கேட்பாங்க கொஸ்டின். இதில் இந்த ஓப்பன் ஹெய்மர் இந்த படத்துக்கான டைரக்டர் இருக்காருங்களா, ஓப்பன் ஹெய்மனுடைய டைரக்டர் அதாவது கிறிஸ்டோபர் நோலன் அவர் தான் சிறந்த டைரக்டர் வாங்கியிருக்காங்க. கிறிஸ்டோபர் நோலன் இவர் சிறந்த டைரக்டர். சிறந்த நடிகர் இதே படத்துக்கு தான் சிலியன் மர்பி. இந்த ஒரு படத்துக்கே 2 டைரக்டரும் இந்த படத்துக்கு தான், நடிகரும் சிலியன் மர்பி இதே ஓப்பன் ஹெய்மர் தான். நடிகை மட்டும் பார்த்தீங்கன்னா எம்மா ஸ்டோன் அப்படின்றவங்க. எம்மா ஸ்டோன் இந்த எம்மா ஸ்டோன்ன்றவங்க தான் சிறந்த நடிகை. இவங்க எந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்கன்னா புவர் திங்ஸ் என்ற படத்தில் சிறந்த நடிகை விருது எம்மா ஸ்டோனுக்கு. இந்த 3 தான் மேக்ஸிமம் கேட்பாங்க, ஆனால் படம் கேட்கறதுக்கான வாய்ப்புகளுக்கு. ஓகேங்களா, இந்த ஓப்பன் ஹெய்மர்ன்றது தான் 8 அவார்டு வாங்கியிருக்கு. ஏன் 8 அவார்டு வாங்குச்சு? ஓப்பன் ஹெய்மர் அப்படின்னா என்ன? ஓப்பன் ஹெய்மர் அப்படின்னு நினைச்சிங்களேன். இந்த படம் ஏன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் 1945 ஜப்பான் மீது ஹிரோஷிமா நாகசாமி அந்த நகரத்தின் மீது பார்த்தீங்கன்னா அணுகுண்டு வீசினாங்க. அந்த வீசுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹெய்மர், ராபர்ட் ஹெய்மர் அப்படின்றவர் தான். அணுகுண்டினுடைய தந்தை, அமெரிக்காவினுடைய அணுகுண்டினுடைய தந்தை ராபர்ட் ஹெய்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராபர்ட் ஹெய்மர் இவர் தான் அணுகுண்டிய தந்தை அப்படின்வாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த ஜப்பானில் வீசின அணுகுண்டை தயாரிச்சுவர். இந்த அணுகுண்டை தயாரித்து கொடுத்துட்டு வீசியாச்சு, நிறைய பேர் இறந்துட்டாங்க ஜப்பானில். ஸோ ஆனால் அவருடைய மனசு உறுத்துச்சு, என்னடா இது ஒரு நாட்டை நம்ம அழிச்சிட்டுமே, நம்மளுடைய அதாவது நம்ம தயாரித்த அந்த குண்டால் அந்த நாடு அழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணுகுண்டு தயாரிக்கிற அந்த குழுவிலிருந்து முக்கியமான அணுகுண்டுடைய தந்தை என்ன அழைக்க அப்படி இந்த ஹெய்மர் விலகிட்டார். அப்புறமா அமெரிக்காவே ரொம்ப ஆச்சரியப்பட்டது, என்ன இவர் இந்த மாதிரி விலகிட்டாருன்னு. அப்புறமா அவர் புறந்தள்ளப்பட்டார். ஏன்னா அரசாங்கத்துக்கு உதவாத ஆள், ஆளுங்கட்சிக்கு அரசாங்கத்துக்கு உதவாத ஆள் புறக்கணிக்கப்படுவாங்க இல்லையா. அப்புறமா புறக்கணிக்கப்பட்டார். அப்புறமா பின்னாளில் வந்த அமெரிக்க அதிபர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த நாட்டினுடைய சிறந்த விருது கொடுத்து அவர் கௌரவிக்கப்பட்டார். இருந்தாலும் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு தான் இந்த ஓப்பன் ஹெய்மர்ன்றது. ஒரு நாட்டை அழிச்சிட்டுமே அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மைனா அவர் விலகிட்டார். அவருடைய வாழ்க்கை அந்த கதை தான் இந்த ஓப்பன் ஹெய்மர்ன்றது. 8 விருதை வாங்கியிருக்கு. அதே போல் இந்த கிறிஸ்டோபர் நோலன்றவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டைரக்டர், அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா இவர் டைரக்டர். 20 வருஷமாக சிறந்த படத்தெல்லாம் கொடுத்தாரு. 8 முறை இதுவரையும் பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு. ஆனால் எப்பவுமே கிடைக்காதது இந்த படம் பார்த்தீங்கன்னா 8 விருதை வாங்கியிருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க இது. கிறிஸ்டோபர் நோலன். அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது யாருக்கு வழங்கப்படும்? இதுக்கு ஆப்ஷன் பி, சி கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. இது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கான நம்ம இந்த கொஸ்டினை கேட்கணும். 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாட்டை சேர்ந்த யாருக்கு சாகித்ய அகாதமி வழங்கப்படுது? கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. இவர் ஒரு எழுத்தாளர். இவர் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த ஓகேங்களா மமங் தை அவர் எழுதிய தி பிளாக் ஹில் அப்படின்ற ஒரு ஆங்கில ஒரு கதை பிளாக் ஹில். அதை கருங்குன்றம் அப்படின்னு தமிழில் எழுதினார். இவர் கருங்குன்றம் மொழிபெயர்த்துக்கு தான் கொடுக்கப்படுது இந்த கருங்குன்றம் சாகித்ய அகாதமி விருது. இவருக்கு எதுக்காக கொடுக்கப்படுது? இந்த பிளாக் ஹில் அப்படின்ற அந்த மமங் தை அப்படின்ற அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த எழுத்தாளர் எழுதிய அந்த நூலை பார்த்தீங்கன்னா கருங்குன்றம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்ப்புக்கான நூல் தான் இந்த சாகித்ய அகாதமி இவருக்கு வழங்கப்பட்டது. இதில் PK தரமணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவர் மலையாளம், இவருக்கு சாகித்ய மலையாளத்தில் வழங்கப்படுது. KK கங்காதரன் கன்னட எழுத்தாளர், இவருக்கு வழங்கப்படுது. எலனாகா தெலுங்கு சேர்ந்தவர், இவருக்கு வழங்கப்படுது. தமிழ்நாட்டில் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா, முக்கியமாக இந்த சாகித்ய அகாதமி விருதுன்றது
இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜ் மொத்தம் எத்தனை, இதை கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு. மொத்தம் 24 லாங்குவேஜ் அங்கீகரிக்கப்பட்ட லாங்குவேஜ். இந்த 24 லாங்குவேஜுக்கும் இந்த சாகித்ய அகாதமி விருது கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து குடியுரிமை சட்ட திருத்தம் எந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்படுது? 2019. உங்களுக்கே தெரியும் குடியுரிமை சட்டம் அப்படின்னா என்ன? குடியுரிமை சட்டம்ன்றது இப்போ நம்ம வந்து ஒரு குடியுரிமை வாங்கினா தான் நம்ம இந்த நாட்டினுடைய குடிமகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிட்டிசன்ஷிப் அப்படின்வாங்க. அதாவது 2014 டிசம்பர் 31 இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து குடியேறி இருக்காங்க. நிறைய பேர் அகதிகளாக வந்து குடியேறி இருக்காங்க. ஆனால் குடியேறிய அனைவருக்கும் குடியுரிமை கிடையாது. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்று, நீங்கள் வந்து இந்துக்களாக இருக்கணும், இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். 2, நீங்கள் சீக்கிய மதத்தை சேர்ந்தவராக கூட இருக்கலாம். 3, நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம். 4, நீங்கள் சமண மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். ஓகேங்களா, சமண மதம் சேர்ந்தவராக இருக்கலாம். 5, நீங்கள் வந்து பார்சியாக கூட இருக்கலாம், பார்சி இனத்தவராக கூட அந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அடுத்தது 6, நீங்கள் பௌத்த மதத்தை சேர்ந்தவராக கூட இருக்கலாம், பௌத்த மதம். ஸோ இந்த 6 மதத்தில் ஏதாவது ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்து நீங்கள் 2014 டிசம்பர் 31க்குள்ளே இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கணும், வந்து தங்கிட்டீங்கப்பா. 2014 டிசம்பர் 31 வந்து நான் தங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். எனக்கு நான் வந்து இங்கே தங்கிட்டேன், எனக்கு இந்திய குடிமகனாக ஆகிறதுக்கு எனக்கு கொடுங்க, நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஆனால் இதில் ஒரே ஒரு இப்போ எதிர்கட்சிகள் பண்ணுற ஒரே ஒரு பிரச்சனை, ஏன் இதில் யார் முஸ்லீம்கள் ஏன் இல்லை, இவ்வளோ மதம் இருக்கு, ஏன் முஸ்லீம் மட்டும் இல்லை அப்படின்றது தான் எதிர்கட்சிகள் கேட்குற கொஸ்டின். ஏன்னா நிறைய முஸ்லீமும் வந்து தங்கியிருக்காங்க. பட் அதுக்கு நம்ம அரசாங்கம் கொடுக்குற ஒரு என்னன்னா, எந்த நாட்டிலேருந்து வராங்க? 1, வங்கதேசத்துலேருந்து வந்து நீ தங்கியிருக்கணும் இங்கே அகதியா. 2, ஆப்கானிஸ்தான்லேருந்து நீங்கள் அகதியாக வந்து தங்கியிருக்கணும், ஆப்கானிஸ்தான். 3, பாகிஸ்தான். அவ்வளோதான். இந்த 3 நாட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த குடியுரிமை சட்டம். இந்த 3 நாட்டில் யார் சிறுபான்மையராக இருக்காங்களோ, உங்களுக்கே தெரியும் வங்கதேசம் ஃபுல்லாக முஸ்லீம் கண்ட்ரி. யார் இங்கே சிறுபான்மையாக இருப்பாங்க? இந்துக்கள் அல்லது கிறிஸ்துவர்கள், இந்த 6 மதத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஆப்கானிஸ்தானும் உங்களுக்கே தெரியும், அதுவும் ஃபுல்லாக முஸ்லீம் கண்ட்ரி. பாகிஸ்தானும் முஸ்லீம் கண்ட்ரி. ஸோ இந்த முஸ்லீம் கண்ட்ரியில் ஃபுல்லாக யார் இருப்பாங்க? இந்த மதத்தவர் தான் சிறுபான்மையினாக இருப்பாங்க. சிறுபான்மையினா ஒன்றும் இல்லை, மக்கள் தொகை கம்மியாக இருப்பாங்க, அதான் சிறுபான்மைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த 3 முஸ்லீம் கண்ட்ரியில் இருந்து தான் யார் வராங்களோ, யார் வந்து இங்கே 2014 டிசம்பர் 31க்குள்ளே தங்கி இருந்து அவங்க எங்களுக்கு குடியுரிமை வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்க இதுக்கு எலிஜிபிள், வேறு யாரும் இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அதான் இந்த குடியுரிமை சட்டத்தினுடைய நோக்கம். 2019 இது சட்டமாக்கப்படுது. இப்போ எப்போ வரப்போகுது? 2024 மார்ச் 11 முதல் அமலுக்கு வருது. கம்பல்சரி கேட்கறதுக்கான வாய்ப்பு வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2024 மார்ச் 11 அமலுக்கு வருது. அரசு இதழிலும் வெளியிட்டாங்க. ஓகேங்களா. முக்கியமான கொஸ்டின். 2024 மார்ச் 11 சிஏஏ அமலுக்கு வருது. அது 4வது. 5000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய எந்த ஏவுகணை ஒடிசாவினுடைய அப்துல் கலாம் தீவிலிருந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்படுது? இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் ஏ அக்னி 5. உங்களுக்கே தெரியும், ஒன்றும் இல்லை, அக்னி 5ன்றது கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஒரு ஏவுகணை. கண்டம் விட்டு கண்டம். சீனான்றது ஆசிய கண்டம், நோ ப்ராப்ளம். ஐரோப்பா கண்டத்துக்கே போய் வரும், ஆப்பிரிக்கா கண்டத்துக்கும் போய் வரும். அதாவது கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தூரம் வரையும் போகுதுன்றாங்க. 5000 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும் அது. ஸோ அந்த அளவுக்கு பவர் இருக்குது தான் அக்னி 5 ஏவுகணை. அக்னி 1 1989 ஸ்டார்ட் ஆச்சு. அக்னி 1 ஏவுகணை. அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 1000 கிலோமீட்டர் தான் போகும். அடுத்தது அக்னி 2 700 கிலோமீட்டர், அதுக்கடுத்து வந்தால் 800 1000. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும். இது மட்டும்தான் 5000 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா. கண்டம் விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைக்கு பேர் தான் அக்னி 5 ஏவுகணை. இதன் மூலமாக நம்ம உலகத்தில் நம்மளை பார்த்து பயப்படணும். அதாவது பயப்படணும் மீன்ஸ் நம்ம வந்து யாரையும் துன்புறுத்தலாம் போதில்லை, நம்மளை வந்து தாக்கக்கூடாதுன்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா. இவங்க ஒரு பவர்ஃபுல் மிக்க ஒரு கண்ட்ரி, நம்ம அவங்களை தாக்கினா அவங்க திருப்பி தாக்கிறதுக்கான எல்லா ஆயுதமும் அவங்ககிட்ட இருக்குன்ற ஒரு அச்சம் வரணுன்றதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணுவோம். தவிர நம்ம யாரையும் வந்து வேஸ்ட்டாக, அதாவது வேணுன்ட்டு நம்ம தாக்கவே மாட்டோம். இந்தியா அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி, யார் சண்டைக்கும் கண்டிப்பாக போகவே போகாது. ஓகேங்களா. ஸோ அவங்க நம்மளை தாக்கும்போது நம்ம ரெடியாக இருக்குன்றதை காட்டுறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு அட்வைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்து 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1,
2024ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருது வாங்கிய திரைப்படத்தில் நான் நிறைய திரைப்படம் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று 2 நம்பரை நீங்கள் வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 2 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதை வென்ற எழுத்தாளர், அது கன்னடமாக இருக்கலாம், மலையாளம் இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், ஓகேங்களா, தெலுங்காக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் பேர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து குடியுரிமை சட்ட திருத்தம் எப்போ நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்படுது. இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் முடிஞ்சால் ஏதாவது ஒரு கொஸ்டின் கூட முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 2024 நடக்கிற குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக அனைவரும் தேர்ச்சி பெற்று அரசாங்க வேலைக்கு போகணுன்றது என்னுடைய ஆசை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்ஸ் யூ. மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி பார்க்கலாம். தேங்க்யூ.